ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம முசுகு டென்சால் ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷனோட அடுத்த சீசன் தான் பார்க்க போகிறோம். அதாவது இது சீசன் 1 பார்ட் 2. முன்னே ஃபர்ஸ்ட் எபிசோடில் சொன்ன மாதிரி தான் இந்த அனிமே பொறுத்த வரைக்கும் 2 சீசன் தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு சீசனுக்குள்ளே 2 பாட்டாக விட்டுருக்காங்க. அதனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது சீசன் 1 பார்ட் 2. இந்த கதையோட ஸ்டார்டிங்கில் நம்ம ரூடியஸோட டீமை தான் காட்டுறாங்க. எங்கே இப்போ ரூடியஸ் நம்ம கடலுக்கு வந்திருக்கோம். இதை பார்த்த ரூடியஸும் இப்போ தான் யோசிக்கிறான், ஆமாம் இவ பிறந்ததுலேருந்து கடலை பார்த்தது இல்லையேன்னு. இவங்க கடலில் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க ரொம்ப அதிகமாக காசு சொல்கிறாங்க. அதனால் இப்போ அவங்களால அந்த கடல் தாண்டி போக முடியல, வந்துடுறாங்க திரும்பி. நம்ம கையில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். இப்போ நம்ம இந்த பேசேஜை தாண்டி போகணும்னா அவங்க 200 கோல்ட் காயின்ஸ் மாதிரி கேட்குறாங்க. ஆனால் நம்ம இது இவ்வளோ நாள் அட்வென்ச்சர் பண்ணி சேர்த்த காசை வச்சுமே பார்த்தாலுமே இன்னும் ஒரு வருஷம் நம்ம சேர்த்தாலும் இந்த காசு நமக்கு கிடைக்காது. இதை கிட்ட அப்போ நமக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறா. நம்ம என்ன வாரியர் எங்கேயே விட்டுட்டு வர போகிறோம்னு கேட்குறா. அதுக்கு ரூடேஸும் இல்லை, நம்ம அப்படிலாம் பண்ண போகிறதில்ல. சரி என்னதான் பண்ண போகிறோன்னு எரிசும் கேட்குறா. எனக்கும் தெரியல, யோசிப்போம் அப்படிங்கிறான். எரிசும் வாரியர் நீ வேணா தண்ணியில் ஓடுறியா எங்களை தூக்கிக்கிட்டுன்னு கேட்குறா. ஆனால் என்கிட்ட அந்த ஸ்கில் எல்லாம் இல்லைங்கிறான். அப்படி ஏதாவது ஸ்கில் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமே யோசிக்கிறா. ரூடியஸ் என்னை மன்னிச்சிரு, இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் இருக்க அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குங்கிறாரு அவரும். இதை கேட்ட ரூடியஸும் எரிசும் அவரை சமாதானப்படுத்துறாங்க. அப்பெல்லாம் இதுல நம்ம 2-3 நாள் இங்கே இருந்து யோசிப்போம், வேறு ஏதாவது நல்ல ஆப்ஷன் கிடைக்கும்னு. இன்னைக்கு நைட்டு அங்கேயே தூங்குறாங்க. பார்த்தாவே அந்த மேன்காட் கிட்ட திரும்பி கண் விழிக்கிறான். ஏய் ரூடி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, போன தடவை பார்த்தா நம்மளோட கடைசி சந்திப்பா இருக்கும்னு நான் நினைச்சேன், நீ என்ன திரும்பி வந்திருக்கன்னு கேட்கறான். ஓ அதை பத்தி கேட்கறியா? போன தடவை நான் கொடுத்த அட்வைஸ் வேணா உனக்கு கொஞ்சம் சிரமமா இருந்திருக்கலாம், நீ அதிலே கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, அதனால உனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து நீ அதுல ரெக்கவரி ஆகும்னு சொல்லிட்டு தான் கொடுத்தேன். எனக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு உனக்கு அப்படி டாஸ்க்கு கொடுத்ததெல்லாங்கிறாரு. பரவாயில்லையே, கடவுள்லாம் கூட யோசிப்பாரு, அசிங்கப்பட்டோங்கிறதெல்லாம் யோசிப்பாரான்னு கேட்கறான். இப்போ அவரோட பொசிஷனுக்கு வந்துடுறாரு. அவரோட கட்டளை மாதிரி ஒன்று சொல்றாரு. பக்கத்துல இருக்க ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் கிட்ட இருந்து சில பழங்கள்லாம் வாங்கு, நீ சொல்றது நான் செய்யறதுக்கு முன்னாடி எனக்கு முதல்ல அதுக்கு ஏங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கிறான். உன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு அப்புறம் எனக்கு அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கும்? சரி அப்ப நம்ம பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கிறாரு. ஏய் என்ன நீ பாட்டுக்கு வர போற, இது என்ன உன் இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு இருக்குங்கிறான். ஆனா அதுக்குள்ள பார்த்தா அவர் போயிடுறாரு. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையிலயும் ஆயிடுது. எரிசும் வாரியரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த சண்டைக்கு நடுப்புற வாரியர் டக்குன்னு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகுறாரு. என்னன்னா பின்னாடி கல்லுல இருந்து ராக்ஸி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல எரிஸ் வாரியர் அடிச்சிடறா. நான் அடிச்சுட்டேன், நான் கண்டிப்பா வாரியர் இப்ப அடிச்சேன்னு தான் நினைக்கிறேன், நான் அடிச்சுட்டேங்கிறா. நானும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கேன், ஜாலியா சுத்துறா. நம்ம ரூடியஸும் அவர் சொன்ன இடத்துல பழங்கள் வாங்கிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவர் என்னதான் நினைக்கிறாரு, அவர் நம்ம பார்த்து இது அதுன்னு செய்ய சொல்றாரு, நான் அவர் சொல்றதுதான் செய்யணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே பேக்ரவுண்ட்ல ராக்ஸியும் கிராஸ் பண்ணி போறாங்க. இப்ப அங்க பிக் மாதிரி ஒரு மான்ஸ்டர் இருக்கு. அவங்க மான்ஸ்டர் பேசிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்குறாங்க. அந்த பிக் மான்ஸ்டரும் உனக்குலாம் இது கொடுக்க முடியாதுன்னு தட்டி விட்டு போயிடுறான். இதை பார்த்தா ரூடியஸும் இங்கே நான் முடியணும்னு யோசிக்கிறான். அடுத்த சீன்ல பார்த்தா இவங்க கொண்டு வந்த எல்லா சாப்பாடையும் அந்த சின்ன பொண்ணை சாப்பிட்றா. இப்பதான் காட்டுறாங்க அந்த சின்ன பொண்ணு யாருங்கிறது. போன சீசன் லாஸ்ட்ல நம்ம பார்த்தவங்க. நீ எனக்காக பண்ண உதவிக்கு நன்றி தம்பி, இது இன்னும் எனக்கு ஒரு வருஷத்துக்கு பசிக்காம இருக்கும்னு நினைக்கிறேன், உன் பேர் என்னன்னு கேட்கறாங்க. என் பேரு ரூடியஸ் கிரேரட். உடனே இந்த சின்ன பிள்ளை தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குது. நானும் டீமன் கிங்ல டீமன் எம்பரர்ல இருக்க ஒரு மிகப்பெரிய ஆளுன்னு. ரூடியஸ் சரி அந்த சின்ன பிள்ளைக்குள்ள விளையாடும்னு சொல்லிட்டு, ஆமா அரசி நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் அப்படிங்கிறான். இதை பார்த்து அந்த சின்ன பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. இப்ப அந்த சின்ன பொண்ணோட கண்ணை காட்டுறாங்க. அது மாதிரி ரொம்ப வேகமா சுத்துது. இப்ப அந்த சின்ன பிள்ளையும் சொல்லுது, நீ எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்க, சோ நான் உன்னோட ஒரு ஆசையை நிறைவேற்றுறேன்னு கேக்குது. சரி அப்படின்னா எனக்கு நிறைய சொத்து வேணுங்கிறான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, உனக்கு பார்த்தாலே தெரியாது, நானே என் சோறு ஓட்டது தான் வாங்கி சாப்பிடுறேன், என்கிட்ட காசு பணத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு கேக்குது. அப்புறம் அந்த சின்ன பிள்ளை என்னால வேற என்னதான் தர முடியும் நான் பாக்குறேன்னு சொல்லி தேடிட்டு இருக்கு. ஓ அதுக்கப்புறம் தான் குட்டி பிள்ளைன்னு சொல்லுது, என்கிட்ட இருக்க டீமன் கண்ணை என்ன உனக்கு தரேங்குது. சரி நீங்க எது கொடுத்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், சரி எப்படி தரீங்கன்னு கேட்கறான். அந்த சின்ன பிள்ளைங்க டக்குன்னு ரூடியஸ் கண்ணில் குத்தி கண்ணை பிச்சு எடுத்துருது. அவனுக்கு கதறிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனுக்கு உண்மையிலுமே இன்னொரு கண்ணு புதுசா வந்திருக்கு. உனக்கு எப்போ எந்த பிரச்சனை இருந்தாலும் என்னை கூப்பிட மறந்துடாத, நீ கூப்பிட்டா நாங்கள் வருவேன்னு சொல்லிட்டு அந்த டீமன் பொண்ணு பறந்து போயிருது. அப்புறம் இப்படிதான் நான் இந்த ஃபியூச்சரை பார்க்கக்கூடிய கண்ணை பெற்றேன் அப்படிங்கிறான். இப்போ இவனும் அதை கண்ட்ரோல் பண்ண தெரியாம இதை எப்படி யூஸ் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு வரப்போ ஒருத்தர் மேலே இடிச்சிடறான். அவரும் என்ன எம்எல்ஏ இடிச்சான்னு சொல்லி இவனை சண்டை போட வராரு. அப்பதான் இவன் ஐயா அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பவர் யூஸ் பண்ண கத்துக்கிறான். அவரையும் தள்ளி விட்டுறான் பின்னாடி விண்டோ வச்சு. அவரு சண்டை கரப்பதான் அப்புறம் தான் பாக்குறாரு மேல இருந்து ஒரு பானை கீழே விழுந்திருக்கு. இவன் இதுல இருந்து என்ன இப்ப காப்பாத்திருக்கானு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்புறம் ரூடியஸ் வீட்டுக்கு போனானே இது எல்லாத்தையுமே வாரியர்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றான். அந்த டீமன் பொண்ணு வந்துச்சுல, அவங்க பேர் கிசிரிக்குவான். நம்ம அவங்கள டீமன் குவீன் வச்சுக்கலாம். அந்த டீமன் குவீனுக்கு இப்ப 12 விதமான கண்கள் இருக்கு அவங்கள்ட்ட. அவங்களோட ஃபாலோவர்ஸ் யார் யார் சூஸ் பண்றாங்களோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பவர்ஃபுல்லான கண்ணெல்லாம் கொடுப்பாலாம். இப்போ உனக்கும் ஒரு கண்ணு கொடுத்துருக்கானா, நீ அவங்க ஃபாலோவர்ல ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவரும். இப்போ ஒரு வாரமா ரூடியஸ் உட்காந்து அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணி பிராக்டிஸ் எடுத்திருக்கான். இப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. இப்போ ரூடியஸும் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறான். நான் எந்த அளவுக்கு என்னோட கண்ணில் மானவ செலுத்துறோம் அந்த அளவுக்கு என்னால் ஃபோர் சைட் பார்க்க முடியும், அதாவது ஃபியூச்சரை பார்க்க முடியும். இது ஜஸ்ட் ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் இருக்கு. நான் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறோம் அந்த அளவுக்கு என்னால் அதிகப்படியான ஃபியூச்சரை பார்க்க முடியுங்கிறான். இப்போ எரிஸ் கூட ஒரு 1-on-1 டியூல் போடுறான். இப்போதான் அவனுக்கு 3 விதமான எரிஸ் தெரியுறாங்க. அப்பதான் எக்ஸ்பிளைன் பண்றான். அதாவது பாசிபிலிட்டிஸை தான் இந்த கண்ணு காட்டுமா, எக்ஸாக்ட் ஃபியூச்சரை காட்டாதான். இவன் கரெக்டா 2 செகண்ட்ஸ்க்காக மட்டுமே பார்த்தானா அதுக்கான பாசிபிலிட்டி இல்லாம எக்ஸாக்டா காட்டுமா. ஏன்னா இவன் அடுத்து எடுக்கப்புறம் அந்த 2 செகண்ட் இருக்க டிசிஷன்ல தான் அடுத்த ஃபியூச்சரே இருக்குங்கிறப்ப பாசிபிலிட்டிஸ் தான் காட்டுமா. இவன் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி பார்த்தா
இப்போ எரிஸோட எல்லா அட்டாக்குமே இவனும் டாச் பண்ணிடுறான். பார்த்தா அவன் பண்ற எல்லாத்தையுமே அப்படியே ஒப்பிக்கிறான். இவனும் அவ்வளோ என்னென்னமோ ட்ரிக்லாம் யூஸ் பண்ண பார்க்குறான். எதுவுமே வேலைக்காகல. மொத்தமாக அடிச்சு படுக்க போட்டுறான், லாக் பண்ணிடுறான். இதை பார்த்தா வாரியரும் போதும். இதை பார்த்தா எரிஸ்மே ரூடியஸ் நீ இன்னைக்கு நல்லாவே பண்ணேன்னு சொல்லிட்டு கை கொடுக்க வரா. அவனும் கை கொடுக்குறவரை வந்து அவன் ஏமாத்த பார்க்குறான். அவன் கண்டுபிடிச்சிடறான் முன்னாடி அவன் ஐஸை வச்சு. நீ ரொம்ப நல்லா சண்டை போட்ட ரூடியஸ். ஒன்ன மாதிரியே டீமன் ஐயோட இருக்க ஒரு வாரியர் எங்க ரேஸ்ல இருக்காங்க. அவங்கள பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவங்கள மாதிரி தான் நீயும் இருக்க. அது கிடைச்சு நீ அடுத்த ஒரே வாரத்தில் அதை மாஸ்டரும் பண்ணிட்ட. நீ உண்மையிலுமே கொஞ்சம் எக்ஸப்ஷனாலாம் கேட்டுதாங்கிறாரு. இதெல்லாம் கேட்டு ரூடியஸ் அப்போ என்னால் உங்களையும் தோக்கடிக்க முடியுமா அப்படிங்கிற கேட்குறான். அவரு நம்ம ஏன் ஒரு டியூல் போட்டு அதை தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறாரு. பார்த்தா அடுத்த சீன் அடி வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கான். அன்னைக்கு ஈவினிங் காட்டுறாங்க. எரிஸும் கொஞ்சம் சோகமா இருக்காங்கிறதோட கொஞ்சம் எரிச்சல்ல இருக்கா. ஏன்னா நம்ம ரூடியஸால எல்லாத்துலயுமே மாஸ்டரியா இருக்க முடியுது. எரிஸ் இவ்வளவு நாள் ஷைன் ஆயிட்டு இருந்த ஒரே இடம் பிசிக்கல் கம்பேட் தான். இப்போ இவனுமே அதுக்கு கேட்சப் பண்ணிட்டு வந்தானே அவளுக்கு கொஞ்சம் காண்டா இருக்கு. இப்போ நல்லா மிட் நைட் ஆயிருது, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ரூடியஸ் பாட்டுக்கு எந்திச்சு வெளில போறான். வாரியர் இதை நோட் பண்ணிடுறாரு. எங்க போறேன்னு கேட்கறாரு. ரூடியஸ் ஏதாவது சொல்லி சமாளிக்க ட்ரை பண்றான். ஆனா அவர் கண்டுபிடிச்சாரு. நீ என்ன உன்னோட ஸ்டாஃபை விற்க போறியான்னு கேட்கறாரு. ஏன்னா இந்த ஸ்டாஃப் வந்து எரிஸோட கிஃப்ட் உங்களுக்கே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரேர் மெட்டீரியல்ஸால கலெக்ட் பண்ணி ரொம்ப ஃபைனா செஞ்சப்பட்ட ஒரு ஸ்வாட் தான் இது. ஸோ இந்த ஸ்பேரை வித்தா ரொம்ப காசு கிடைக்கும், அதனால இது விற்க போறேன். இதை பார்த்தா வாரியரும் நான் உன்னை அதை விற்க விட மாட்டேன். ஏன்னா உனக்கும் சரி இதை கொடுத்தவங்களுக்கும் சரி இது எவ்வளவு முக்கியமானதுன்னு எனக்கு தெரியுங்கிறான். இப்பதான் ரூடியஸும் சொல்றான். ஏன்னா வாரியருக்கு தெரியாது இது என்ன ஸ்டாஃப்னு. இப்பதான் அவனும் சொல்றான். போன பர்த்டேக்கு வந்து எரிஸ் தான் இதை உனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அந்த ஸ்பியரும் கழுத்துல போட்டிருக்க நெக்லஸும். இப்போ வாரியரையும் ரொம்ப திட்டுறாரு. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம இவ்வளோ ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து நிறைய கஷ்டங்களையும் நம்ம ஒன்றா ஷேர் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ உங்களால் இந்த கடலில் கடக்க முடியணும்னு ஏன் ஒரு சேர்ந்து முயற்சியாக எடுக்க விட மாட்டேங்கிற? அதாவது உனக்கு வந்த பிரச்சனையை நீயே தான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். நாங்களும் கூட இருக்கோம்ல, நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கலாங்கிறாரு. இனிமேல் இந்த மாதிரிலாம் இது முடிவு எடுக்கணும் எங்கள்கிட்ட சொல்லாமல் எடுக்காதுங்கிறாரு. இப்போ தான் வாரியர் அங்கே யாரோ ஒருத்தவங்களை சென்ஸ் பண்ணுறாரு. யாரங்கன்னு கேட்குறாரு. பார்த்தா ரூடிஸுக்கு முன்னாடி காப்பாற்றின ஒருத்தன் தான் அங்கே வந்திருக்கான். இப்போ இந்த பக்கம் ராக்ஸியோட டீமே காட்டுறாங்க. இப்போ ராக்ஸி கூட வந்து எல்ஃப் இங்கே பாருங்க, இங்கே இருக்க ஆம்பளைங்கலாம் இவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கு. இதை கேட்ட ராக்ஸி நம்ம இங்கே உனக்காக மாப்பிள்ளை பார்க்க ஒன்று வரலங்கிறாங்க. இப்போ இந்த ராக்ஸி அவளோட பாடியும் அந்த எல்ஃபோட பாடியும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா அந்த எல்ஃபு போனோன்னு எல்லா ஆம்பளைகிட்டே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டா. இப்போ அங்கே ராக்ஸியை வந்து ஒரு டீம் வந்து கூப்பிடுறாங்க. எங்களுக்கு வந்து ஒரு மேட்ச் தேவைப்படுது வரியான்னு. இல்லை நான் வரல, ஏற்கனவே இந்த பார்ட்டியில் ஃபுல்லாக இருக்கேங்கிறா. இப்போ தான் அவங்களும் சொல்கிறாங்க. ராக்ஸி கூட வந்து 2 பேருமே ஃபேங்ஸ் ஆஃப் த பிளாக் வுல்ஃபோட மெம்பர்ஸ் தானா. இப்போ அன்னைக்கு நைட்டு தூங்குறப்ப ராக்ஸி அந்த டெட்டை பற்றி இவங்கள்ட்டையும் சொல்லிட்டு இருக்கா. அவன் பாதையில் போன எல்லாருமே கொன்றுவான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த மானார் டிசாஸ்டர் நடந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு பார்ட்டி வந்து அந்த டெட்டுங்கிற நேமை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். மேபி அந்த டீமை பற்றி விசாரிச்சா கூட நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குங்கிறாங்க. இப்போ அவங்க கிரே ரேட்ஸை தான் காப்பாற்ற போகிறாங்கிறதுனால இருக்கிறதுல வீக்கானவங்க வந்து லீலியாவும் ஐஷாவுமா. ஸோ அவங்கள தான் நமக்கு மொதல் ப்ரையாரிட்டி வச்சு காப்பாற்றணுங்கிறாங்க. காலையில் நமக்கு நிறைய வேலை இருக்குது, இப்போ நல்லா தூங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த எல்ஃப் கேர்ளும் சொல்கிறான். இப்போ தான் அன்னைக்கு காலையில் நடந்ததையும் காட்டுறாங்க. அதாவது வாரியர்களில் ராக்ஸி பட்டிருப்பாள், அந்த சீன் தான் இது. அதே மாதிரி அங்கேருந்து ஓடி வரப்போ தான் ராக்ஸி ரூடிஸையும் கிராஸ் பண்ணியிருப்பா. அதாவது எல்லா சீனையும் ஒன்றா சிங்க் பண்ணுறாங்க. இப்போ ஒழிஞ்சுக்கலாம்னு ஒரு இடத்துக்கும் வரா. இப்போ இங்கிட்ட ரூடிஸோட டீமையும் காட்டுறாங்க. நைட்டு அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதனால இப்போ உங்களுக்கு கப்பலில் போக பர்மிஷன் கிடைச்சிருச்சு, போயிட்டு இருக்காங்க. அதாவது இல்லீகலா. இப்போ அந்த சீ டிராவலும் முடிஞ்சிருச்சு. எரிஸ்க்கு தான் ஆனால் இது ஒத்துக்கல. இது இப்போ அடுத்து நம்ம இன்னொரு சீ டிராவலும் மிச்சம் இருக்கு. நம்ம சென்ட்ரல் கான்டினென்ட்க்கு இன்னும் போகணுங்கிறான். ஆக்சுவலி இப்போ ரூடியஸும் எரிஸையும் தான் வந்து கப்பலில் ஏற்றிருப்பாங்க. வாரியர் வந்து கீழே தலையை கட்டி கொண்டு போயிருப்பாங்க. அதாவது ஒரு ஸ்லேவ் மாதிரி. ஏன்னா எல்லாரையுமே ஆக்சஸ் பண்ணி ஏற்றிக்க முடியாதுன்னு அவரை லக்கேஜோட சேர்த்து பேக் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த லக்கேஜோட சேர்த்து பேக் பண்ணி இல்லீகலான இருக்க இடத்துக்குலாம் போயிருக்கான் ரூடியஸ் அவரை கூட்டு வரதுக்காக. இப்போ அந்த இடத்துல ரூடியஸ் கண்ணு முன்னாடி கொஞ்சம் நிறைய மோசமான சம்பவம்லாம் நடக்குது. அதை பார்த்துட்டு வாரியரையும் கூப்பிட போறான். வாரியர் தலையில ஸ்டோன் இருக்குங்கிறனால அவரால் எல்லாரையும் சென்ஸ் பண்ண முடியும். என் கூட 6 சின்ன பிள்ளைங்களை கூட்டு வந்தாங்க. ஆனால் அதில் ஒரு பிள்ளை கத்துதுங்கிறதுக்காக அவளை கொண்டுட்டாங்க. இப்போ 5 பேர் தான் இருக்காங்கிறாங்க. ரூடியஸ் பண்ணி மட்டும் என் கூட ஒத்து போனீங்கன்னா அவங்க எல்லாருமே கொண்டு அவங்களை காப்பாற்றலாங்கிறாரு. ரூடியஸ்க்கு இப்போ இந்த இடத்துல என்ன முடிவு எடுக்குன்னு தெரியல. ஏன்னா இவங்க என்னதான் இல்லீகல் பண்ணாலும் இவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. இவங்களை கொல்றதுக்கு அவனும் தயங்குறான். வாரியரும் இதுக்கு மேலே நீ தலையிடாத, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் போய் ஒருத்தரை கொள்றாரு. ரூடியஸ் இப்போ போய் அந்த சின்ன பிள்ளைங்களை பார்க்குறான். அவங்களுக்குலாம் காயம் ஏற்பட்டிருக்கு, அதனால ஹீல் பண்றான். இப்போ அந்த இடத்துக்கு வாரியரும் வராரு. வந்து அந்த இறந்து போன பொண்ணுக்கும் வந்து மரியாதை செலுத்துறாரு. ரூடியஸும் என்னால் அந்த பொண்ணை மட்டும் காப்பாற்ற முடியல, அவங்க ஏற்கனவே இறந்து போயிட்டாங்கிறான். இப்போ ரூடியஸும் பீச் லாங்குவேஜில் அந்த பொண்ணுங்கள்ட்டே பேசுறான். நான் அவங்களை சேஃபாக வந்து பக்கத்து வில்லேஜில் கூட்டிட்டு போய் விட்டுறேன்னு. இப்போ மேலே தப்பிச்சு போறப்ப அந்த பீச் கேர்ள் சொல்றாங்க, எங்க கூட ஒரு நாய் இருந்துச்சு, அந்த நாயை நீங்க காப்பாற்ற மறந்துட்டீங்கன்னு. ஸோ இப்போ ரூடியஸும் பிரிஞ்சுக்கிறான். நான் போய் அந்த நாயை காப்பாத்துறேன், வாரியர் நீ போய் அவங்களை வந்து சேஃப்டியா விட்டுட்டுவான்னு. இப்போ அந்த டாகையும் காப்பாற்ற போறாங்க. ஒரு பேரியர் மேஜிக் போட்டிருக்காங்க. இவனுக்கு முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அசால்ட்டா உடச்சிட்டு அந்த டாகை காப்பாத்துறான். அந்த நாய் ரொம்ப சாஃப்டா இருக்கு, பொசு பொசுன்னு இருக்கு. இவனும் அது கூட நல்லா விளையாடுறான். பார்த்தா இப்போ அந்த திருடங்களும் வந்துடுறாங்க பேக்கப்புக்கு. அவங்களும் இப்போ இவனை சவுண்ட் வச்சு அட்டாக் பண்றாங்க. இவனால எதுவுமே பண்ண முடியல, உடம்பு ஃபுல்லா பேரலைஸ் ஆயிடுச்சு. இப்பதான் அவங்க பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்பதான் இவனுக்கும் புரியுது ஆக்சுவலி இவங்க திருடங்க இல்லையா, அந்த பீஸ்ட் சின்ன பிள்ளைங்களை கடத்திட்டு வந்தாங்களா அவங்க ட்ரைபை சேர்ந்தவங்க. ரூடியஸ் தான் அவங்களை கடத்திட்டு வந்திருப்பான்னு சொல்லிட்டு இவன் அடிச்சு போட்டு எடுத்துட்டு போறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஆக்சுவலி இது சீசன் 2 கிடையாது, சீசன் 1ஓட கண்டினியூஷன் தான். ஆனா பார்ட் 2ன்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. அதனால இதோட எபிசோட் நேம்லாம் கண்டினியூ ஆகி தான் வரும். எபிசோட் 11, 12, 13, 14 அந்த மாதிரி. ஸோ இந்த அனிமி எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது அனிமி வேணும்னாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்க, அடுத்தடுத்து போடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.